பாட்டியும் பேத்தியும் மாயக்கிணறு கதை. ஒரு பசுமையான கிராமத்துல சுற்றியும் தென்னந்தோப்புகளும் பூக்களும் நிறைந்த ஒரு சின்ன ஓலை குடிசையில் காமாட்சி பாட்டி வசித்து வந்தார். அவருக்கு ஒரே ஒரு பேத்தி, பெயர் அமுதா. அவளுக்கு வயது 8. அமுதாவுக்கு நகரத்து சத்தங்கள் தெரியாது. அவளுக்கு தெரிந்ததெல்லாம் கிராமத்தின் அமைதியும் பாட்டியின் அரவணைப்பும் மட்டும்தான். அமுதாவுக்கு பாட்டியின் பழைய கதைகள் என்றால் கொள்ளை ஆசை. பாட்டியின் மடியில் படுத்துக்கொண்டு வானத்து நட்சத்திரங்களை எண்ணியபடியே கதை கேட்பதுதான் அவளின் தினசரி வழக்கம். ஒரு காலை பொழுது, ஒரு நாள் காலை அமுதா கண்விழிக்கும் போதே சூரிய கதிர்கள் கூரை ஓரத்திலிருந்து எட்டி பார்த்தன. பாட்டி வெளியே துளசி மாடத்துக்கு நீர் ஊற்றிக் கொண்டிருந்தாள். பாட்டி பாட்டி, இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறீங்க என்று கேட்டபடியே அமுதா ஓடி வந்தாள். பாட்டி சிரித்தாள். சீக்கிரம் பல் துலக்கிட்டு வா செல்லம், இன்னைக்கு உனக்கு நம்ம ஊருக்கு கிழக்கே இருக்கே அந்த கிணற்று மேட்டு கதையே சொல்ல போறேன். அமுதா உற்சாகமானாள். கிராமத்தின் எல்லையில் ஒரு பழைய ஆலமரத்தடியில் இருக்கும் அந்த கிணறு பற்றி பல மர்ம கதைகள் உலவும். மாய கிணற்றின் ரகசியம். அமுதா சிற்றுண்டி முடித்துவிட்டு பாட்டியின் அருகில் வந்து அமர்ந்தாள். பாட்டி கதையை தொடங்கினாள். அமுதா, அந்த கிணற்று மேடு இருக்கே, அது சும்மா ஒரு கிணறு இல்லையா? அந்த காலத்துல அந்த கிணத்துக்குள்ள தண்டி மட்டும் இருக்காதா, அது ஒரு மாய கிணறா. மாய கிணறா? என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமாஞ்செல்லம், அந்த கிணத்துல யார் ரொம்ப சந்தோஷமா மனசுல எந்த கவலையும் இல்லாம ஒரு பூவை எடுத்து போடுறாங்களோ அவங்க போட்ட பூ அந்த கிணற்றோட அடிபாகத்துக்கு போகாதான். பூ போட்டவங்களுக்கு பிடிச்ச புது பொருளா மாறி மேல மிதந்து வருமா. அமுதாவுக்கு கதை கேட்ட பரவசமாக இருந்தது. ஐயோ அப்படியா, எனக்கு ஒரு பொம்மை வேணும்னு